+2 முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக சவுத் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க +2 முடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இன்ஜினியர் ஆகும், பயோமேக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா டாக்டர் ஆகும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டாக வச்சிருக்கோம். பட் ரியாலிட்டியான விஷயம் என்னன்னா, இன்ஜினியரோடவும் டாக்டரை விடவும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இந்தியாவில். ஒரு 12th முடிச்சவங்க ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்டா அவங்க கெரியரை சூஸ் பண்றதுக்கு CFA அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CFA சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு UG டிகிரி போட்டு சைடில் அந்த கோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி. இதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு 3 லெவல் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த கேண்டிடேட் வந்து லெவல் 1 ப்ராப்பராக முடிச்சிட்டாங்கன்னா கூட இந்தியாவில் 30,000 to 40,000 பேசிக்காவே சேலரியில் பிளேஸ் ஆகும். அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லெவல் 2 அண்ட் லெவல் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா மினிமம் 1.5 to 2 lakhs வரைக்கும் பெர் மந்த் சேலரியில் பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய வரும். நான் இந்த இன்ஜினியரிங் அண்ட் டாக்டர்ஸ் இந்த ரேஸ்க்குள்ளே போக வேணாம், நான் டிஃப்ரெண்ட்டான ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த CFA அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு காலத்தில் பெரிய பெரிய டாக்டராக இருக்கட்டும், பெரிய பெரிய இன்ஜினியராக இருக்கட்டும், அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ப்ராப்பராக வெல்த் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸை தான் தேவை. அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் எல்லாருமே இந்த CFA சர்டிஃபைட் ஹோல்டர்ஸ் தான்.